கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நிச்சயமாய் நிறைவேறப் போகும் ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறப் போகும் தீர்க்க தரிசனத்தோடு இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில், தேவ பர்வதத்தில் வந்திருக்கிற தேவனுடைய கிருபாசனத்தண்டையில் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடும் என்னோடு இருக்கிறவர்களுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நான் செய்து வருகிற எல்லா காரியங்களுக்காகவும் என்ன பேச போகிறார், என்னோடு என்னுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து அறிவிக்க போகிறார். நாளை என் வாழ்க்கையிலே என்ன நடக்கும், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களில் இருந்து நான் எப்படி தப்பித்து ஜெயம் கொள்ளுகிறவனாய் வாழ முடியும், எப்படி என் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கடனும், கஷ்டமும், துன்பமும், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நான் எப்படி ஜெயம் எடுக்க முடியும், என்ன சொல்லுகிறார் என்னை பற்றி என்று கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சையாய் காத்திருக்கிற ஆயிரமான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் சொல்ல போகிற அல்லது உங்கள் காலங்களிலே, உங்கள் எதிர்காலங்களிலே நாளை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நான் அல்ல, எந்த மனிதனும் அல்ல, நாசியில் சுவாசம் உள்ள மனிதரை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். Mighty God, நிச்சயமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இது ஏதோ யாருக்காக எழுதப்பட்டது அல்ல. இங்கே நாம் தியானிக்கிற அற்புதமான தேவ வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய், மகா அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிச்சயமாய் நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய, சுதந்திரிக்க போகிற, நிச்சயமாய் சுதந்திரிக்க கூடிய தேவ வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே இருக்கிற பாடுகள், துன்பங்கள், ஒருவேளை கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று நீங்கள் எவ்வளவு சிறியவராகவும் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு எளியவனாகவும் சிறியவனாகவும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற குப்பையிலே கிடக்கிறவர்களை போன்று குப்பையிலே கிடக்கலாம். ஓ மைட்டி காட், ஒருவேளை நீங்கள் சிறியவனை போல புழுதியிலே இருக்கலாம். ஒருவேளை உங்கள் நிலைமை ஒருவேளை பிச்சைக்காரனை போல அநேகர் உங்களை அற்பமாய் எண்ணுகிற சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள் ஐயா, இந்த ஜீவனுள்ள தேவனை விசுவாசியுங்கள். இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் உங்கள் அப்பன் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல, சர்வ பூமியின் ராணுவங்களின் தேவனே இவர்தான் உங்கள் ஆண்டவர், இவர்தான் உங்கள் தகப்பன் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு என்ன செய்ய முடியும், இவராலே உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. இத்தனை அற்புதங்களின் ஆண்டவர், அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நன்றாக நிதானித்து பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இத்தனை வானத்திற்கும் பூமிக்கும் ஐயா, இந்த வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, என் அப்பனுடையதல்லவா, உங்கள் அப்பனுடையதல்லவா. Mighty God, அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஓ மைட்டி காட், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறதே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் இந்த நல்ல தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, பயன்படுத்த, எதிர்காலத்திலே இன்று முதல் நீங்கள் அதை அனுபவிக்க பாத்திரர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். பார்ப்போம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு சொல்லலாம், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமா பிரதர், நான் எவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறேன் தெரியுமா, என் வேலை, என் குடும்பம், என் கணவன், ஐயா என்னுடைய பைனான்ஸ், என் பண விஷயங்கள், கடன்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், எத்தனை நெருக்கடிகள் என் குடும்பத்தில், உள்ளும் புறமும் வேதனை, சுமக்க முடியாத பாரங்கள், வருத்தப்பட்டு
பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன், என் தாங்க முடியாத கவலைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா, எனக்கா பேசுகிறார் கர்த்தர் என்று நீங்கள் கேட்கலாம். என் சகோதரிகள் கேட்கிறது எனக்கு நன்றாக காதிலே விழுகிறது. ஐயா, எனக்கா இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம், எனக்கா இப்படி சொல்லுகிறார், எனக்கு இப்படி சொல்ல முடியுமா? நான் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இவ்வளவு கொடூரமான, கஷ்டமான, வேதனையான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நிச்சயமாய் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மோசேயோடு சொன்னது போல இன்று உங்களோடும் சொல்லுகிறார். நான் உங்களோட கூட இருந்து செய்ய போகும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாயிருக்கும். யாருக்கையா பயங்கரமா இருக்கும்? பார்க்கிறவங்க, கேட்கிறவங்க, நீங்க அறிந்த தெரிந்த உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் முன்பாக இதை கேட்கும் பொழுதே, அப்படியா, இப்படியா நடந்தது, இப்படியா மாறிவிட்டார்கள், எப்படியோ அழிந்து போவார்கள், என்றோ அழிந்து போவார்கள், இவர்கள் தடம் தெரியாமல் போவார்கள் என்று எல்லாம் நினைத்தோம். இந்த குடும்பம் எல்லாம் இனி வாழவே வாழாது என்று நினைத்தோமே. இனி இவர்களுக்கு சாத்தியமே இல்லை, இவர்கள் சரித்திரம் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தோமே. இனி இவர்கள் எப்படி எழும்ப போகிறார்கள்? இந்த நோயில் அகப்பட்ட இவர்கள் இனி சத்து மடிவதை தவிர வேற வழியே இல்லை. இவர்கள் குடும்ப சாபம் இவர்களை அழித்துவிடும், மண்ணோடு மண்ணாக்கிவிடும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பயங்கரமாய் பார்த்து, உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் வகையிலே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நன்றாக கவனியுங்கள். என்ன சொல்றார் கர்த்தர் கேளுங்க. ஏசாயா 49:14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனோ, கர்த்தருடைய பிள்ளையோ, கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார். ஐயா, என்னை கர்த்தர் கைவிட்டு விட்டார், என்னை கர்த்தர் மறந்தாரோ. ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து போனேன் என்று சொல்கிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ இதோ பார், என் அன்பு மகளே, மகனே, இதோ பார். இதோ என்ன அர்த்தம்னா, இதோ இந்த பாருன்னு அர்த்தம். என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் என் கண் முன்னே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அவர் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உங்கள் மதில்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்களுக்குள்ள எல்லாம், ஓ மைட்டி காட், அவருடைய கண் முன்னே இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன், ஓ குளோரி, உங்களை, உங்க பிள்ளைகளை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். மைட்டி காட். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை சிங்கம் படுத்துக் கொண்டிருக்கு நீ சொல்லி எவனாவது, எந்த மடையானாவது இந்த உலகத்துல கொண்டு சிங்கத்தின் கண்களில வர விடுவானா? விட்டா விட நினைச்சா என்ன ஆகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன், ஓ யூத ராஜ சிங்கமாகிய என் கண்ணின் மணியை தொடுகிறான். உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னே இருக்கிறது. ஒருவனும் அவற்றிலிருந்து உங்களை பறித்து கொண்டு போக முடியாது. இப்படியாய் ஒரு மாற்றம். ஐயா, உங்களை அவரே உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அவர் மறந்து விட்டார், அவர் எதை கைவிட்டார் என்று சொல்வதற்கு அவசரமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எந்த பெண்ணாவது, எந்த ஸ்திரீயாவது, எந்த தாயாவது தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் மறந்து விடலாம். யாருமே மறக்க மாட்டாங்க, அவங்களே மறந்தாலும் மறந்து விடலாம். ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவரே பேசுகிறார். நிச்சயமாய் நாளை காலையும் நிச்சயமாய் இந்த செய்தியை காலை ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். இதனால என்ன நடக்கும், எப்படி மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், உங்கள் வாழ்க்கையிலே என்ன என்ன மாற்றங்கள் உண்டாகும் என்பதை கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக மனிதன் பேசுகிற எல்லா காரியமும், நீங்க என்ன காரியத்தை நம்பினாலும், இது கோதுமை மணியாகவும் அவைகள் எல்லாம்
பதறாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் நிறைவேற போகும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் போய் சொல்லாது. நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த உலகத்தில் எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய் வருவார்கள். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய் வருவதை நீங்கள் காண்பீர்கள். மாற்றமே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த மந்திரம் பில்லி சூனியம் உங்களுக்கு விரோதமாய் செய்கிறானோ அவன் நிச்சயமாய் அழிந்து போவான். மாற்றமே இல்லை. மோதாதுங்கப்பா, மோதாதுங்க. யூத ராஜ சிங்கம் இவர், சத்துரு சிங்கம் போல் வருகிறவன். ஆனால் இவரோ யூத ராஜ சிங்கம். Mighty God, இந்த அட்ட சிங்கம் கல்ல செய்யப்பட்ட சிங்கங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். இவரே யூத ராஜ சிங்கமாய் உங்களுக்காக நின்று வழக்காடுவார், யுத்தம் செய்வார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் நடக்க தொடங்க போகிற இந்த மாதத்தின் தொடக்க காலத்திலே நடக்க தொடங்க போகிற நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல மாற்றங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நிச்சயமாய் நிறைவேற போகிற நல்ல தீர்க்க தரிசனங்களோடு இன்றும் நாளையும் நீர் எங்களோடு பேச போகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர், அப்பா, நாங்கள் இருக்கிற வேதனைகளிலும் துன்பங்களிலும் தூரங்களிலும் கர்த்தர் என்னை மறந்தாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று சீயோன் உம்முடைய பிள்ளைகள் கதறுகிற சூழ்நிலையிலே ஒருவேளை இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர், ஐயா, ஒரு சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பது எப்படி? மறப்பதே இல்லை. ஆனாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் சுவாமி. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரே எங்கள் மீட்பராயிருந்து, ஐயா, நீரே எங்கள் நல்ல மீட்பராயிருந்து எங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற நல்ல தேவனாயிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ உம்முடைய பிள்ளைகளை நீரே உம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. ஐயா, இவர்கள் மதில்கள் எல்லாம், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எங்கே இருந்தாலும் சரி, இவர்கள் எங்கே அடைபட்டு எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்களிலும் போராட்டங்களிலும் சிக்கி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர், ஐயா, இவர்களை உம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் கதியெல்லாம், இவர்கள் கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள், முயற்சிகள் எல்லாம் உம்முடைய கண் முன்னே இருக்கிறது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 1000 10,000 ஜனங்களுக்கு மத்தியிலே, ஐயா, உமக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் வளர்ந்து வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நாடு இவர்களை பார்த்து வானங்கள் எல்லாம் கம்பீரித்து பாடும்படியாய், பூமி களி கூறும்படியாய், பர்வதங்கள் கம்பீரமாய் முழங்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு, ஓ கர்த்தர், தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார், இரக்கமாய் இருக்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் என்று இவர்களுக்கு நீர் செய்ய போகிற என் தகப்பனே, நீர் இவர்களுக்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் செய்ய போகிற பயங்கரமான நல்ல, விசேஷித்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் எல்லோரும் கம்பீரித்து மகிழத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து, ஐயா, அவர்களும் களி கூறத்தக்கதாக, அவர்களும் கம்பீரமாய் முழங்கத்தக்கதாக, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாளை இதை குறித்த தீர்க்க தரிசனத்தை தீவிரமாய் கர்த்தர் உங்களை குறித்து, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் என்ன நடக்கும்
என்று சொன்னாரோ அதை சொல்ல போகிறோம். அவர்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு வசனமோ அல்லது ஒரு எழுத்தின் உறுப்போ அது நிறைவேறாமல் போவதே இல்லை. நமக்கு நடக்க போகிற ஆந்திரா மாநிலத்தில் நடக்க போகிற கூட்டங்களுக்காக தவறாமல் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.